ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசினதுக்கு குஷ்பு அவர்கள் மாபெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பொது மேடை நாகரிகம் தெரியாத இவருக்கு எப்படி இன்னமும் சப்போர்ட் பண்றீங்க? அண்ட் இவர் அங்க பேசுனது மிகப்பெரிய தப்பு. ஒரு தனி மனிதனோட பிரைவசியை பத்தி எப்படி அந்த இடத்துல பேசலாம்? த்ரிஷா அவர்களை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? விஜய் த்ரிஷா உறவை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? உதயநிதி மன்னிப்பு கேட்கணும் த்ரிஷா கிட்ட அப்படின்ற மாதிரி குஷ்பு அவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு பேசின அந்த விஷயத்துக்கு அடுத்த நாளே உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டாங்க. பட் ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனே வெளியே வந்த உதயநிதி ஸ்டாலின் பிரஸ்காரங்க கிட்ட நான் கல்யாணமாயி என் மனைவி கூட தான் இருக்கேன், என்ன எங்க வீட்டுல அப்படிலாம் சொல்லி வளர்க்கல அப்படின்னு திரும்ப விஜய் அவர்களை குத்தி காமிக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. நீங்க திரும்ப அவரோட பிரைவேசியை பத்தி தான் பேசுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு தாவேக தொண்டர்கள் மீண்டும் மீண்டும் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த மத்தியில இப்ப ரீசெண்டா குஷ்பு அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல த்ரிஷாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் தான், த்ரிஷா ரொம்ப நல்லவ, எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், அதனால த்ரிஷா அவர்களை நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் தான், த்ரிஷா அவர்கள் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவளை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் அவர்களை பற்றியும் த்ரிஷா அவர்களை பற்றியும் பேசுறது தான் சோஷியல் மீடியாவில் அதிகமான டாக்காகவே இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் த்ரிஷா அவர்கள் அப்பப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கும் விஜய்க்கும் எந்த மாதிரி உறவும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், சினிமாவில் அதிக படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் எங்களுக்குள்ளே இருக்கே தவிர தப்பான உறவு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரூமர்ஸ் அடிக்கடி அதிகமாகிட்டே வருது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வேற அது பொது வெளியில் பேசியிருக்காரு. குஷ்பு அவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.